ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சுனேனா ரொம்பவே தன்னுடைய கணவரை நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய கணவர் அந்த அன்பிற்கு பாத்திரமாக நடந்துக்கவே இல்லையா. அப்போது சுனேனாக்கு ரொம்பவே மன கஷ்டம் வந்துச்சு, மன போராட்டமும் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாரு, ஏன் இந்த மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லி சுனேனா ரொம்பவே குழப்பத்தில் ஒரு கடற்கரை ஓரத்தில் போய் உட்காந்து, சரி இனிமேல் நம்ம இந்த வாழ்க்கையே வாழ வேண்டாம், தன்னுடைய வாழ்வையே முடிச்சுக்கலான்னு சொல்லி அந்த கடற்கரை ஓரமாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது சுனேனா கிட்ட ஒரு பெரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இந்த வெளிச்சம் அப்படின்னு திரும்பி பார்த்தா, அந்த வெளிச்சத்தில் இருந்து கர்த்தர் அவளோட பேச ஆரம்பித்தார். சுனேனா கிட்ட சொன்னாரா, எப்போவுமே அன்புலேருந்து வெறுப்புக்கு மாறுறது ரொம்ப சுலபம், ஆனால் இந்த வெறுப்புலேருந்து அன்புக்கு மாறுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் நான் உன்னைய எந்த அளவுக்கு நேசித்தேன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் உன்கிட்ட இருந்து என்கிட்ட அன்பு வரவே இல்லையே, அப்போது நானும் உன்னைய வெறுத்துட்டேனா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சுனேனாக்கு தான் பண்ணின எல்லா விதமான பாவங்கள், அவரை கஷ்டப்படுத்தின விதங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ சுனேனா சொன்னால், நான் திருமணத்துக்கு முன்னாடி உங்களை நான் நேசித்தது உண்மைதான், ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா உங்களை நான் மறந்தே போயிட்டேன், கடவுளே என்னை மன்னிச்சிருங்கன்னு வேண்டிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் உண்மையான அன்பை தான் கொடுக்குறாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்த அந்த அன்பில் நிலைச்சிட்டு இருந்தா. ஆனால் அந்த அன்பு ரொம்பவே மாய்மாலமான அன்புன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது சுனேனாக்கு. இப்போ என் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குதே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ தீமையான காரியங்களை எல்லாத்தையும் வெறுத்து தள்ளிடு, ஆனால் உன்னுடைய கணவர்கிட்ட இருக்கிற நன்மைகளை மட்டுமே பார்த்து சந்தோஷமாக வாழ பழகிக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ சுனேனாக்கு அந்த வார்த்தையை மனதுக்குள்ளே ஏற்றுக்கிடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போது சுனேனா சொன்னால், தீமையான எல்லா காரியங்களையும் நான் வெறுத்துடலாம், ஆனால் அவர்கிட்ட எந்த நன்மைகளும் என் கண்ணுக்கு இப்போ தெரியலையே அப்படின்னு சொன்னான். அப்போ கர்த்தர் சொன்னார், சரி உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ எந்த நன்மையுமே செய்யாத மாதிரிலாம் இருக்குதுன்னு நானும் உன்னிட்ட சொன்னால் உன் மனசு எப்படி காயப்படும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சுனினாக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போது நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையே என்னமோ முடிச்சு கொள்ளலான்னு தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அழகான பிரகாசமான வெளிச்சத்திலிருந்து பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் திருமணத்துக்கு முன்பதாக உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு மாய்மாலமான அன்பு இல்லைல்ல அப்படின்னு கேட்டா. அப்போது கர்த்தர் சொன்னாரா, கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாயமும் கிடையாது, ஆனால் இப்போ நீ என்கிட்ட மாய்மாலமாக தானே நடிச்சுக்கிட்டு இருக்கிற, உண்மையான அன்பு கிடையாதுல்ல, ஏன்னா நான் சொல்கிற மாதிரி உன்னையால் அந்த நன்மையான விஷயத்தை பார்க்க முடியலல்ல, அப்புறம் எப்படி எனக்கு நீ அன்பா எல்லாவற்றிலையும் எனக்கு பிரியமாக நடந்துக்க முடியும்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேனாக்கு, சரி இனி கர்த்தரை நாம் பிரியப்படுத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மறக்க ஆரம்பித்தா. தீமையை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தா. ஏதோ ஒரு சில நன்மைகள் அவர் பண்ணுறத பார்த்து அவரை புகழ்ந்து சந்தோஷமாக வாழ பழகிக்கிட்டா. இதை பார்த்த கர்த்தர், நான் நினச்ச பிள்ளைகள் நல்ல விதமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமே ஒழிய, இந்த சாத்தான் போடுற திட்டத்துக்கு நீ கண்டிப்பாக விலகி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இடைப்பட ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வெறுப்புக்குமே எந்த வித இடமும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய குடும்பம் நல்ல விதமாக தழைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளுடைய நட்பில் இருக்கலாம், தன்னுடைய தாய் தகப்பன்மார்களாக இருக்கலாம், இல்லைன்னா
எல்லா விதமான காரியங்களாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே அன்பிலிருந்து வெறுப்புக்கு மாறிட்டோன்னா ரொம்ப சுலபமாக மாறிடலாம். ஆனால் அதே வெறுப்புலேருந்து நம்ம அன்புக்கு மாறுறது ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சாலும் மட்டும்தான் அதிலிருந்து நாம் மீண்டெடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.